18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். இன்றைய தர்பார்ல உங்களுக்கான விஷயங்கள் நிறைய காத்துக்கிட்டே இருக்குது. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வேகமா ஓடிடலாம். எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர். இது வரைக்கும் பிஜேபியும் திமுக வந்து எலி புலியுமா இருந்தாங்க. இப்ப நட்புணர்வோட போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையும் பாஜகவினுடைய கொள்கையும் நேர் முரணானது. வேரிலே வெந்நீரை ஊற்றிவிட்டு அமெரிக்காவில் போய் தொழிலதிபர்களுக்கு பன்னீர் தெளிப்பதற்காக முதலமைச்சர் இங்கிருந்து போகிறார். முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் போய் பங்கெடுத்துக்கிட்டவங்கலாம் பிரசாதம் வாங்குறதுக்கு வரிசையில நிக்கிறவங்களை பாதுகாத்து ஒழுங்குபடுத்த வேண்டிய மற்றவங்கள்லாம் நாங்களும் கொஞ்சம் வாங்கிக்கிறோம்ல, தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, முருகா உன் பிரசாதத்தை எனக்கு 1க்கு 2 கொடுப்பான்னு வாங்க வரிசையில் நின்ட்டாங்க. செமச்சி நாய் போச்சு. அடுத்த சீன் என்ன அப்படின்னா, நீ என்ன நோக்கி சுட்டேன்னா நான் உன்னை நோக்கி சுடுவேன். 2 நாடு சண்டை ஓடும்போது இப்படித்தான் நடக்கும். ஆனால் இப்பெல்லாம் சுடுறதில்ல, ஏவுகணையை உருன்னு விட்டு அடிச்சுக்கிறது. இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்குல்ல, அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேல் நோக்கி லெபனான்ல இருந்து குண்டை போட்டிருக்காங்க. அது ஒரு குண்டு கூட இஸ்ரேல விழவே இல்லையா. என்னன்னு கேட்டா, இஸ்ரேலும் வானத்திலே தடுத்து எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டுருதான். அதாங்க வானத்திலே அழிச்சிருதான். எதிர்கட்சி தலைவர் ஐயா தான் முதல் டிராவலரா இருக்கிறாரே, அவருக்கு என்னன்னு தெரியலங்க. இந்த திமுகவும் பிஜேபியும் ரகசிய கூட்டணியில இருக்காங்க, அம்பலப்படுத்தாம விட மாட்டேன். நாணய வெளியிட்டாங்கல்ல, ஏன் கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட வேண்டியதானே, ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க, பதில் வேணும் எனக்கு அப்படின்னு ஒத்த காலில் நிக்காருங்க. அண்ணாநிலையுடைய நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவிலே அவள் மூலமாக வெளியிட செய்திருக்கிறார்கள். இதை சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோபம் வருகின்றது, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு கோபம் வருகின்றது. அடுத்து நம்ம தேமுதிக பொதுச் செயலாளர் நம்ம அந்நியார்னு சொல்லக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவங்க, ஐயா எளியும் பூனையுமா இருந்தாங்களே, நறுக்குன்னு சண்டை ஓட்டாங்களே, நாணய வெளியிட்டுன்னு சொன்ன உடனே மூச்சை காணும் பேச்சை காணுமே, இதுல இருந்து தெரியலையா அவங்க வண்டவாளம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. கலைஞர் வந்து சற்றேறக்குரிய 50-60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர், இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர், அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. எனவே அவருக்கு 100 ரூபாய் நாணயம் வழங்கியதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்து கிடையாது. எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தான் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனா என்னன்னா
இதுவரைக்கும் பிஜேபியும் திமுக வந்து எலியும் புலியுமா இருந்தாங்க. இப்ப நட்புணர்வோட போறாங்க. அதனால இது நாங்க சொல்ற கருத்து இல்லை, இது மக்கள் சொல்றாங்க. மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருக்கு. இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க 2 பேரும் தான். சடக்குன்னு எதிர்தரப்புல இருந்து நம்ம ஜவாஹிர் ஐயா வந்திருக்காரு. ஏங்க எத்தனை வாட்டி முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு, எங்களுக்கு அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஒரு விழா நடந்துச்சு, அதோட முடிஞ்சு வச்சு. எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் பத்த வச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதான் பத்த மாட்டேங்கில்ல, சொன்னா கேட்க வேண்டியதானே அப்படின்னு கொஞ்சம் சூடா பேசியிருக்காரு. அந்த நாணயம் வெளியிடப்பட்டது ஒரு அரசு விழா என்பதை தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் விளக்கிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையும் பாஜகவினுடைய கொள்கையும் நேர் முரணானது. இருவரும் ஒன்றாக இணைந்து அரசியல் ரீதியாக செயல்படுவது சாத்தியமற்றது. அப்படி இணைந்து செயல்பட்டாலும் அது இரு கட்சிகளுக்குமே தான் இழப்பாக இருக்கும். மிக தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் அரசு விழா என்று சொன்ன பிறகு அதற்கு மேல் அது கற்பனைகளை கட்டுவது சரியான ஒரு பார்வை அல்ல. அப்படியே நம்ம எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஐயா ஐயா அண்ணாமலை அப்படின்னு ஒரு வார்த்தை தான் போட்டாங்க. ஏங்க உழைக்காம ஒன்றும் செய்யாம உக்காந்த இடத்துலயே பதவி வாங்கின ஒரே ஆள் அவர் தாங்க. அவருக்கு வாயும் நாக்கும் தான் முதலீடு, அது இல்லைன்னா ஏது ஈடு அப்படின்னு இருக்காரு. அண்ணா திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் அண்ணா திமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டீங்க அப்பெல்லாம் தெரியலையா? 2021 எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க, சொந்த தொகுதியிலே தோத்து போயிட்டீங்களா? அதோடு அண்ணா திமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அண்ணா திமுக தேவை. அப்பொழுது அண்ணா திமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அண்ணா திமுக கெட்டதாக தெரியுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கடைபிடிக்கின்ற. ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர். அப்படியே சடக்குன்னு இந்த நூல் வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் ஐயா பேசினார்னா, ராஜ்நாத் சிங் 1/2 மணி நேரம் பேசுறது மேலிடத்துக்கு தெரியாமலா பேசியிருப்பாருன்னு கேட்டதுல இருந்தே என்ன தெரியுது, அவங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம் டொபுக்கடின்னு உடஞ்சு வச்சுன்னு தெரியுது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பத்த வைக்க. யார் உத்தரவு போட்டா யார் வந்து பேசுறாங்க என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார்கள். அதை வெளிப்படைத்தன்மையாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கார், வெளிப்படையை தெரிவிச்சிட்டார். இவர்கள் தான் நாடகம் ஆடுறாங்க, திமுக பாரதிய ஜனதா நாடகம் ஆடுறாங்க. அந்த நாடகத்தை வெளியிலே கொண்டு வந்தது திரைப்பட நடிகர், அவருக்கு நன்றி சொல்லலாம். ஏன் எங்க அதிமுக தலைவர்கள் படத்தை எல்லாம் பயன்படுத்தி நம்ம விஜய் தம்பி அவங்களுடைய கட்சி கொடி அறிமுக விழாவில் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க தலைவர் பேரை சொல்லாம தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கட்சி நடத்த முடியாது, நாங்கள்லாம் எப்படியா அந்த ஆளுக தெரியுமா அப்படின்னு பெருமையா பொங்கியிருக்காரு. ஐயோ, ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும், கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில அவர்கள் தெரிவித்திருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து நம்ம பொள்ளாச்சியில ஜெயராமன் ஒரு ஐயா இருக்காருல, அவரு கொஞ்சம் முதலமைச்சரை புராண்டி இருக்காரு. எப்படி புராண்டி இருக்காரு தெரியுமா? இங்க இருக்கிற தொழிலதிபர்கள் தலையில முக்கார போட்டு துண்ட போட்டு குத்த வச்சுக்கிட்டு இருக்க, இவர் அமெரிக்காவில் போய் தொழிலதிபர்கள் இருக்க போறான், இங்க இருக்கிற ஒரு துண்டை எடுத்து விடுங்க அப்படின்னு வரட்டுன்னு சுரண்டி இருக்காரு. இங்க இருக்கிற தொழில்களை காப்பாற்றாத முதலமைச்சர், இங்க இருக்கிற தொழிலதிபர்களையே 3 ஆண்டு காலம் சந்திக்காத முதலமைச்சர், இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் தொழிலதிபர்கள் இங்க தொழில் தொடங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவது என்பது நகைச்சுவையாக இருக்கிறது. அதாவது வேரிலே வெந்நீரை ஊற்றி விட்டு அமெரிக்காவில் போய் தொழிலதிபர்களுக்கு பன்னீர் தெளிப்பதற்காக முதலமைச்சர் இங்கிருந்து போகிறார். நம்ம MS பாஸ்கர் ஐயா நடிகர், அவர் தான் விஜயகாந்த் ஐயாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க இல்லையா, அந்த கொண்டாட்டத்தில் அப்படியே நெகிழ்ந்து உடஞ்சு போய் எங்க ஐயா இருந்திருந்தா இப்படியெல்லாம் இருக்குமான்னு உணர்ச்சி பொங்க பேசியிருக்கார். அண்ணன் இங்க உருவமா இல்லை, ஆனா நம்ம எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறது வேற விஷயம். நீங்க என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், நீங்க என்னத்தை வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை வாங்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது
எங்கள் அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த இந்த கார்டு எங்க அண்ணனோட கையெழுத்து. அந்த திரும்ப போய் அவர்கிட்ட இருந்து வாங்க முடியுமா இந்த கையெழுத்தை? சொல்லுங்க. இந்த கையெழுத்தை மறுபடியும் எங்க அண்ணன் வந்து எனக்கு போட்டு கொடுப்பாரு. இந்த கோட்டு படம் வரப்போதுல, அந்த படத்துல கோட்டா முன்ன போறது நம்ம விஜயகாந்த் ஐயா தான். ஏஐ தொழில்நுட்பத்தில் அவ்வளவு வந்திருக்காமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்துருவோம். விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்தாரு. கோட் திரைப்படத்துல கேப்டன் வந்து ஏஐல வருகின்ற இடங்கள் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது. நீங்க வந்து ஸ்பெஷல் காட்சி வைக்கிறோம், நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் ஏஜிஎஸ் அர்ச்சனா அவர்களும் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களும் வந்தாங்க, சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக நாங்க வந்து அந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறோம். அடுத்து ஐயா நான் இந்த வாழைப்படத்தை பார்த்தேன். அதை பார்த்ததுல இருந்து மனசு சரியே இல்லை. வாழைப்பழம் சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைவு வருமே அப்படின்னு பிரம்மாண்ட இயக்குனர் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துருக்கிறார் நமக்கு. ரொம்ப டிஸ்டர்பிங்கான சினிமா அந்த வாழை வந்து. அவருடைய தாக்கம் பலமா இருக்குல்ல, இன்னும் கூட வெளியில வர முடியல. படம் பார்க்கும்போது அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அந்த வழி நமக்கு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. அப்படி இனிமே வாழைப்பழம்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க. அப்போ அந்த பழம் திட்டிக்குமா என்னன்னு கூட தெரியல. அடுத்ததா இப்படியே திருவிழாக்கள்லாம் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. அதாங்க இந்த போராட்டம் நடந்திருக்கு. அங்க உற்சாகம் மிகுதியா உட்கார்ந்த இடத்துல ஆடி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள். அவங்களும் நாங்க நடனத்துல சிறந்தவதாயா, எங்க போராட்டத்தை இப்படி வெளிப்படுத்துவோம்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைதட்டி பாராட்டுவோம்ல. நடந்ததுக்கு அப்புறமும் மாட்டு வண்டி பந்தயம் இல்லைன்னா நம்ம சுவாவுக்கே ஒரு மகிழ்ச்சி இருக்காது இல்லையா? அறந்தாங்கி பக்கத்தில் நடந்த மாட்டு வண்டி பந்தயம் தான். பொன்னல் ஏதி கதியோரம் போகுது வாரு சாலையோரம்னு சல்லு 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 சல்லுன்னு பாஞ்சு ஓடுதப்பா. இப்போ நாம பார்த்துட்டு இருந்த இந்த தர்பார்ல உங்களுக்கு சில விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும், சில விஷயம் இன்னும் நல்லா பிடிச்சிருந்திருக்கும். இத மாதிரி சில பல விஷயங்களை இன்னும் புதுசா எங்க டீமோட சேர்த்து கொண்டு வந்து உங்க வீட்டில் புதன்னு கொட்டுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணி சந்தோஷப்படுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், பழையபடியும் சொல்றேன். நேற்று ஒருத்தர்கிட்ட வீட்டுக்கு போகும்போது ரோட்டில் வண்டியை இங்கிட்டு அங்கிட்டு இப்படி ஓட்டி போகிறார். ராத்திரி ஏயா இப்படி போகிறேன்னு கேட்டால் அப்படி தான் போவேன், உனக்கு என்னன்றாப்புல. நீங்கள் போங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள தள்ளி விட்டு போயிடாதீங்க. ராத்திரி 1 மணிக்கு மேலே போகும்போது பாவம் அவங்க வீட்டில் காத்திருப்பாங்கன்ற கொஞ்சம் பச்சாதாபம் இருக்கட்டும். வண்டி ஓட்டுறவங்க கவனமாக இருந்துக்கங்க. அடுத்த தர்பாரில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போட உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் அன்பு தம்பி எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.